வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சோசியல் வரலாறில் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு மெயினான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சோசியல் பார்ட்டுன்னு எடுத்துட்டாலே ஹிஸ்ட்ரி தான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இப்போ இன்றைக்கி அதிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க போகிறேன். 2 மார்க் 5 மார்க் பார்த்துக்குங்க. 8 மார்க்கும் இதிலேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் கொஷின் பார்த்துடலாம். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டீன். பதுங்குக்குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிவது என்ன? வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரெஞ்ச் வார்ஃபேர்? டாலர் ஏகாதிபத்தியம். டிஃபைன் டாலர் ஏகாதிபத்தியம், விளக்குக. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஹவு டிட் கிரேட் டெப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்? முத்து துறைமுக நிகழ்வை விவரி. டிஸ்கிரைப் த பியர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட். அடுத்து பன்னாட்டு அமைப்பின் ஐஎம்எஃப் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப்? மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? வாட் வாஸ் மார்ஷல் பிளான்? ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தம் குறித்து எழுதுக. ரைட் ஏ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? லிஸ்ட் த சோசியல் ஈவில்ஸ் எரடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ். பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரஸ்? களக்காடு போரின் முக்கியத்துவத்தை விவரி. வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் களக்காடு? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 முக்கிய கூறுகளை தருக. ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுக. நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஹவ் ஆர் த பெசன்ட் அப்ரைசிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு? லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து எழுதுக. சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி விவாதிக்கும். டிஸ்கிரைப் த ஜாலியன் வாலாபாக் மேசர். ஒரு முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? வாட் இஸ் பூர்ண சுராஜ்? கிலாபத் இயக்கம் பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் கிலாஃபத் மூமெண்ட். திருநெல்வேலி எழுச்சி பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் த திருநெல்வேலி அப்ரைசிங். இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக குறிப்பிடுக. எஸ்டிமேட் பெரியார் எஸ் ஏ ஃபெமினிஸ்ட். இந்த 21 2 மார்க் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நிச்சயமாக 2 அல்லது 3 நீங்கள் எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக்கில் வந்தது. அதனால் இந்த 21 நல்லா பார்த்துங்க. அடுத்து 5 மார்க் போயிடலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 5 மார்க் எழுதணும். அதில் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த டைம்லைன் ஒன்று, மேப் ஒன்று, அதே மாதிரி ஃபில் ஒன்று, டிஸ்டிங்ஸ், இந்த 4மே எழுதிடுவீங்க ஈஸியாக. மீதி 6ல் நீங்கள் அழகாக அந்த ஜாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஈஸி அதை எழுதுங்க. சப்போஸ் அதில் ஹிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் 1 2 கொஷினாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். இதில் ஹிஸ்ட்ரியில் 2 and 4 இந்த 2 லெசன் வேணாம். நீங்கள் வந்து 1 3 6 இப்போதைக்கு 1 3 6 ஒரு 5 மார்க் எழுதுறேன்னா 1 3 6 லெசன் படிச்சுக்குங்க. இல்லை 2மே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கொடுக்குற கொஷின் படிச்சுக்குங்க. மெயினாக 1 3 6 இந்த 3 லெசன்லேருந்து நிச்சயமாக ஒரு 5 மார்க் அல்லது 8 மார்க் 2மே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் யாவை? முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் கருத்துக்களை கோடிட்டு காட்டுக. ஹைலைட் த ப்ராவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. ஐக்கிய நாடுகள் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. அக்சஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன். 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த circumstances that led to the reform movement of 19th century. அதாவது 1 3 6 ஹிஸ்ட்ரி இந்த 3 படிங்க. 7 10 படிங்க. பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகளை குறித்து கட்டுரை வரைக.
ரைட் an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. சிவகங்கையின் துன்பகரமான வீழ்ச்சிக்கு காரணமானவற்றை ஆராய்ந்து அதன் விளைவுகளை எடுத்து எம்புக. ஹைலைட் த ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை அண்ட் இட்ஸ் அவுட்கம். கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போராட்டங்கள் பற்றி கட்டுரை வரைக. அட்டம்ப்ட் அன் எஸ்ஸே ஆன் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் எகைன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா. இந்த 3 கொஸ்டின்லேருந்து, அதாவது கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, இந்த 3மே 6th லெசன், இதிலிருந்து வர்றதுக்கு 9th கொஸ்டின், வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை கூறுக. அக்கௌண்ட் த அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரிவோல்ட் 1806. இந்த 4 கொஸ்டின்லேருந்து, அதாவது கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9, இதிலேருந்து நிச்சயமாக ஒரு 5 மார்க்கு அல்லது 8 மார்க் கண்டிப்பாக வரும். அதனால் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 4 கொஸ்டின் ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1857 ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராய்க. இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் 1857. அடுத்தது 1857 ஆண்டு கிளர்ச்சியின் தோல்விக்கான காரணங்கள். பிரிங் அவுட் த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட் 1857. மேலே என்ன பெரும் புரட்சிக்கான காரணங்கள் மட்டும்தான். தோல்விக்கான காரணங்கள் அடுத்த கொஸ்டின். இந்த 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம் தமிழ்நாடு வைத்த பங்கினை விவரி. சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வைத்த பங்கு. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களுக்கு ஈவேர பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். எஸ்டிமேட் பெரியார் ஈவிஆர்ஸ் டிசைவ்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமானது, ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துருக்குது. இந்த 13 5 மார்க்கில் நீங்கள் நிச்சயமாக 2 அல்லது 3 கூட நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 கன்ஃபார்மாக எழுதலாம். நீங்கள் ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நல்லா தெரிஞ்சுன்னா ஹிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் 1, 2 5 மார்க் எழுத ட்ரை பண்ணுங்கள். 10 5 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஆல் த பெஸ்ட். அடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு 1 மார்க் நான் எனக்கு கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே 1 மார்க்ஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்குறேன். சூஸும் ஃபில்லும் இருக்கும். கிளாஸில் உள்ளே போய் பாருங்கள். லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். அது 1 மார்க் ஃபுல்லாக அதில் பார்த்துக்குங்க. மேப் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைம்லைன் பார்த்துக்குங்க. ஃபில்லு புக்கில் நான் ஒரு 40 ஃபில்லு இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்குறேன். என்னுடைய கிளாஸ் பாருங்கள். அந்த 40லேருந்து நிச்சயமாக 3 4 வந்துடும். ஸோ நல்லா பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை மார்க் வருது என்ன ஏது சொல்லி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோடைய ஆன்சர்ஸ் அன்றைக்கி மத்தியானமே உங்களுக்கு கிளாஸில் போட்டுருவேன் நான். பாருங்கள். நன்றி, வணக்கம்.